கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆதினத்திலே வைத்திருந்த தம்முடைய திட்டத்தின்படி ஏற்ற காலத்திலே நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமும் அவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாமும் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீசரிடத்திலே சொன்னதை நாம் சிந்திக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கங்கள் இருக்கிறது. நோக்கமில்லாமல் தேவன் யாரையும் இந்த பூமியிலே தெரிந்து கொள்வது இல்லை. ஆகவே நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக நாம் ஓடுகிறோமா, அந்த நோக்கத்தை நோக்கி ஓடுகிறோமா, அந்த நோக்கத்திற்காக நாம் வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்க விசேஷித்த விதமாக தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோக்கத்திற்கு பின்பகுதியாக நாம் பார்க்கும் பொழுது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே அவர் நிச்சயமாக உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். உதாரணமாக பார்த்தால் மோசேயை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்திலே எகிப்திலே இருக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து கானானிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை மோசேக்கு தேவன் கொடுத்ததினார். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தெரிந்து கொண்ட அந்த விதத்தை மோசே புரிந்து கொண்டு அந்த காரியத்தை செயல்படுத்தி முடித்ததை நாம் பார்க்க முடியும். அதுவும் கூட எகிப்திலிருந்து வனாந்தரத்திற்கு வந்து வனாந்தரத்திலிருந்து கானானுக்கு அருகாமையிலே போய் சேர்ற வரைக்கும் தான் மோசேயுடைய காரியம். அந்த காரியத்தை சிறப்பாக அவர் செய்து முடித்தார். அருகாமையிலிருந்து கானானுக்குள் நுழைவது யோசேவினுடைய காரியமாக இருந்தது. ஆகவே இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு தேவன் அந்தந்த காலகட்டங்களிலே ஒவ்வொருவரை தெரிந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே அப்படித்தான் பல காரியங்களை நாம் சிந்திக்க முடிகிறது. உதாரணமாக எரேமியாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறான். எரேமியாவை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை தீர்க்கமாக சொல்ல வேண்டும். ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஜனங்கள் நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, ஆனால் இவருடைய வேலை என்ன? சொல்ல வேண்டிய வாக்கியங்களை, சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி எச்சரிக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. அதற்கு தேவன் தெரிந்து கொண்ட விதத்தை நாம் பார்க்கிறோம். தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை தெரிந்து கொண்டார். வேதவசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று. ஆக ஒவ்வொருவருடைய நோக்கம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் மிகவும் வித்தியாசமானதாக காணப்படலாம். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், அவர் உண்மையுள்ளவராக இருந்து எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே அவர் யாராக இருக்கிறார்? உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். யோனாவை தேவன் தெரிந்து கொண்டார். நினிவேவின் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும். அழிவு வரப்போகிறது, தேவன் அந்த தேசத்தை அழிக்கப் போகிறார். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் போய் அந்த அழிவை பற்றின காரியங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டியது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யோனாவுடைய பொறுப்பு. அதற்காகவே தேவன் தெரிந்தெடுத்தார். யோனா பல வகையிலே அவன் வழிமாறி போய் அதை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சித்தான். ஆனால் தேவ திட்டம் நிச்சயமாக மாறாது என்பதற்கு அடையாளம் தேவன்
அந்த யோனாவை கொண்டே அந்த பகுதிக்கு அனுப்பி தேவன் அதை செய்து முடித்தார். ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டபோது துக்கப்பட்டார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள், தேவனிடத்தில் கெஞ்சினார்கள், மனம் திரும்பினார்கள், அவர்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இப்பேற்பட்டதான மெய்யான காரியத்தை செய்வதற்கு தேவன் ஒரு சிலரை குறிப்பாக தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். ஆகவே தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை புரிந்து அதற்கேற்ற விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குண்டான பலனையும் சத்துவத்தையும் உண்மையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்டால் நிச்சயமாக தருவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகவே தேவனிடத்திலே அப்பேற்பட்ட உண்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.